இங்கே பாருங்கள், ஒரு சில விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கு முடிச்சுட்டு கவர் போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே ரேண்டமாக பார்க்கலாம். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மான் மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா இருக்கார். ஸோ இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் யானை வண்டி மேலே தாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா குதிரை வண்டியில் அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கங்காரு இருக்குது, ஒரு பக்கம் மீன் மேலே தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களா, ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எலி, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகர் இருக்காருங்க. இங்கே இருக்க விநாயகர் மாடல்லாம் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விநாயகர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை குடம் தான் வந்திருக்கோம். இந்த குடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க ஆறுமுகம் விநாயகர் சிலை குடம் வந்தாங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 11 அடி வரைக்கும் விநாயகர் சிலைலாம் இருக்குங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொகேஷனை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ விநாயகர் சிலை என்னென்ன மாடல் இருக்காங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க என்னென்ன விநாயகர் மாடல் வந்து இருக்காங்க நம்ம போய் பார்க்கலாங்க. இங்க பாருங்க, ஒரு சில விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு முடிச்சுட்டு கவர் போட்டு வச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே ரேண்டமாக பார்க்கலாம். இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மான் மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா இருக்கார். இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மான் மேலே அமர்ந்திருக்காங்க. அப்படியே இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். ஒரு பக்கம் நந்தி இருக்கார், ஒரு பக்கம் சிவன். சேம் மாடல் விநாயகர் தாங்க, பாருங்களேன். ஸோ இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா. இப்போ பார்த்துல அதே சேம் மாடல் விநாயகர் தாங்க. அப்படி பின்னாடி பார்க்கலாம். அவங்க இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வால் வச்சுருக்காருங்க. செம்மையாக இருக்குது. யானை தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் அமர்ந்திருக்காங்க. ஸோ கலைஞருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்குங்க. ஸோ கலைஞருக்கு கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த விநாயகர் மாடல் எல்லாமே. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து மான் மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பாருங்கள், ஸோ நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க. அப்படிங்க பாருங்கள், இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதே சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவல் இருக்குது. ஒரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. வேறு லெவல் இருக்குது பாருங்களேன். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ அதாவது இந்த எலி மேலே தான் அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மலை. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மான் மேலே அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலேங்க. இந்த விநாயகர் வந்து பாருங்கள், மான் மேலே தான் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ மான் மேலே தான் அமர்ந்திருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், எலி மேலே தான், அவரோட நண்பன் எலி மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் இருக்க விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ யானை தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சுருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், சேம் மாடல் விநாயகர் தாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலைநோக்கெலாம் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், மான் மேலே தாங்க இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. அப்படியே பாருங்கள், பின்னாடி இருக்க விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே தான் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர். ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ காளை மேலே தான் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்குங்க. ஸோ இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு. இங்கேயும் அதே தாங்க, மாடு மேலே அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மயில் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் மயில் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பார்த்திங்களா, இந்த விநாயகர் மாடலில் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா மான் மேலே தான் அமர்ந்திருக்காரு. வேறு லெவலில் இருக்குது. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அங்கே பார்த்துல அதே சேம் மாடல் விநாயகர் தாங்க. ஒரு வாகனத்து மேலே அமர்ந்திருக்காங்க. பாருங்கள், மயில் இருக்குது இந்த சைடில், அந்த சைடில் மாடு இருக்குது. வேறு லெவல் இருக்குங்க இந்த விநாயகர் மாடலேருந்து. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கார், நின்றுட்டுருக்காரு. கையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டா இது வச்சுருக்காரு. ஒரு பக்கம் யாழி இருக்குங்க. செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்குது. நிலா மேலே தான் அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் மாடலில் வந்து செம்மையாக இருக்கு இல்லையா. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த லைனில் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலா மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான். சிங்கத்து மேலே தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பாருங்கள், யானை மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல இந்த விநாயகர். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அதாவது யானை தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து நின்றுட்டு இருக்காருங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா வால் வச்சுருக்காரு, கத்தி. வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா. அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் வந்து. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தும்பிக்கை பிடிச்சிருக்காரு. செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா எலி. ஸோ எலி மேலே தான் அமர்ந்திருக்காரு. பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. கலைஞர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மாடு மேலே அமர்ந்திருக்காரு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே, ஒரு பக்கம் நந்தி பகவான் மேலே. வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகர் மாடல். இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் வந்து சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க.
இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா மாடு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயில் மேலே அமர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மான் மேலே அமர்ந்திருக்காங்க. அவங்க வேறு லெவலில் இருக்கு இல்லையா, நம்ம அப்படியே இங்கே பார்க்கலாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா குதிரை மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. இங்கே பாருங்கள் மாடு மேலே அமர்ந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் அதே தான் நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் அப்போட கெட்டப்பில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. சின்ன விநாயகர்லாம் ரொம்ப சேம் மாடல் தான். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகருங்க, வேறு லெவலில் இருக்கார். இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காது. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மேலே தான் அமர்ந்திருக்காரு, சிங்க வண்டி மேலே, வேறு லெவலில் இருக்குது. ஒரு பக்கம் பாருங்கள் கருடர் மேலே அமர்ந்திருக்காங்க, இதுவும் சேம் மாடல் கருடர் மேலே தான், வேறு லெவலில் இருக்கு இல்லையா. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கருடர் மேலே, சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க, கருடர் மேலே அமர்ந்திருக்காங்க, சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க, கருடர் மேலே. அப்படியே ஒவ்வொரு மாடல் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா தாமரப்பூ மேலே தான் அங்கே அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான், சேம் மாடல் விநாயகர். பாருங்க சேம் மாடல் விநாயகருங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் யானை மேலே அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் வந்து. இந்த விநாயகர் மான் மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனம், சைடில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்காங்க, வேறு லெவலில் இருக்காங்க. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கு முடிச்சுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்களேன் செம்மையாக இருக்காங்க. காளை மேலே தான் அமர்ந்திருக்காங்க. பாருங்களேன் அற்புதமாக இருக்காங்க. அப்படியே பாருங்கள் யானை, பாருங்கள் மயில். ஸோ ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கு முடிச்சுட்டு கவர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் 3 வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் மான், ஒரு பக்கம் யானை, ரொம்ப அற்புதமாக இருக்காங்க பாருங்களேன். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் நந்தி பகவான் மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஜிக்னா ஒர்க்லாம் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கே இருக்க விநாயகர் மாடல்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விநாயகர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த சைடில் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலர் ஒர்க் முடிச்சுட்டு ஸோ கவர் போட்டே வச்சிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. கலர் ஒர்க்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. கலர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன், ஓகேங்களா. சரி வாங்க அங்கே இருக்க விநாயகர் எல்லாமே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே இருக்க விநாயகர் மாடல் எல்லாமே வந்து நம்ம போய் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்திருக்காங்க. இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ கலர் நுக்கெலாம் கொடுத்தா ஹைலைட்டாக இருக்கும். பின்னாடி இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தாங்க. ஒரு மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனத்தில் இருப்பாங்க, சிங்கத்து மேலே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா போட் மேலே தான் அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா, படகோட்டுற மாதிரி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான், போட் மேலே தான் அமர்ந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் நந்தி பகவான் மேலே, சிங்கத்து மேலே இந்த விநாயகர் வந்து, இதுவும் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் விநாயகராக இருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து இங்கே இருக்க விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்கார். ஒரு பக்கம் சிங்கம் இருக்குது, ஒரு பக்கம் மயில் இருக்குங்க, வாகனத்து மேலே அமர்ந்திருக்கார், வேறு லெவலில் இருக்கார் பாருங்களேன். இங்கே பாருங்கள் அதே சேம் மாடல் விநாயகர் தாங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரே மாடல் விநாயகர் தான் இங்கே இருக்க. இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். நந்தி பகவான் இருக்கார், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குபேர் தாத்தா இருக்கார். இங்கே பாருங்கள் குபேர தாத்தா இருக்கார், ஒரு பக்கம் நந்தி பகவான், வேறு லெவலில் இருக்காங்க பாருங்கள் மாடல் விநாயகர். அங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குபேர தாத்தா இருக்கார் பாருங்கள். இந்த இடத்துல குபேர தாத்தா, விநாயகர், மான், ஒவ்வொரு மாடலும் சேஞ்ச் ஆகும் தெரியுதுங்களா. இங்கே பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்கார், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை. பாருங்கள் பார்க்குற ஒவ்வொரு மாடலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு வாகனத்து மேலேயே அமர்ந்திருப்பாங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்காங்க, ஒவ்வொரு மாடலில் இருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்கள் இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த விநாயகருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஒர்க்லாம் இப்போ போயிட்டுருக்கு. கலைஞர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பாருங்களேன் ஒவ்வொரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல் இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாடல் எல்லாமே வந்து. இந்த குடோனில் என்னென்ன மாடல் விநாயகர் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த குடோனில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விநாயகர் தான். ஸோ ஒயிட் கலரில் தான் இருக்குது எல்லா விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் கலர் இங்கே கொடுக்கல. சரி நம்ம அப்படியே ரெண்டமாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் கருடர், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எலி, அவரோட நண்பன் இருக்காங்க. ஸோ இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கட்டு மஸ்தாக இருக்கார் பார்த்திங்களா, வேறு லெவலில் இருக்கார் இந்த மாடல் விநாயகர். சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை மேலே தான் அமர்ந்திருக்காருங்க,
அப்படியே பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ குதிரை மேலே அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ குதிரை வண்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா யானை வண்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கார் அந்த விநாயகர் வந்து. ஸோ இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் யானை வண்டி மேலே தாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா குதிரை வண்டியில் அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கங்கா இருக்குது, ஒரு பக்கம் மீன் மேலே தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களா ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிராகன், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எலி, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகர் இருக்காருங்க. சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ வாகனம் மட்டும் சேஞ்ச் ஆகும். மான் இருக்குது பார்த்திங்களா, இங்கே சேம் மாடல் விநாயகர் தாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ வாகனம் மட்டும் மாடு இருக்குங்க, வேறு லெவல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டான மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை எல்லாமே இருக்குங்க. ஒரே மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். லைவ் லொகேஷனை பின் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.